இப்போ இந்த வீடியோவில் வந்து சாப்டர் 1ல் வேர்ஸ் நம்பர் 5 பார்ப்போம். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து 297, 98ம் பார்ப்போம். ஸோ இந்த வேர்ஸில் என்ன அப்படின்னா, இந்த யூ அலோன் வி சீக் சப்போர்ட், அதாவது உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து ஒரு புதுமையான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து இந்த ஃப்ளோ பற்றி பேசினிருந்தேன். அதாவது எல்லாருமே எல்லாமே ஒரு ஃப்ளோவில் தானே நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய இது என்ன இருக்குது, நம்மளுடைய முயற்சின்னு என்ன இருக்குது, இல்லை நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லையே. அப்போ ஃப்ளோவில் போகிறது தானே வாழ்க்கையாக இருக்குது. அப்படி ஃப்ளோவில் போயிட்டோன்னா லைஃப் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டாக் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இது வந்து இந்த வசனத்துலேருந்து நீங்கள் எனக்கு இன்னும் வந்து அதை தெளிவுபடுத்தியிருந்தீங்க. அந்த ஃப்ளோன்றது டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி டிஸ்கஸ் நார்மலா கூட இப்போ நிறைய விஷயம் இந்த வசனத்தை முன் வச்சு நிறைய டிஸ்கஷன்ல நிறைய தெளிவுகள் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் இதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணோம்னா அது நன்மையா அமையுமேன்ற ஒரு விருப்பமும் அமைஞ்சது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இறைவன் நன்மையாக்கி தரட்டும். புரிதல்களை இன்னும் தெளிவுபடுத்தி அதை வாழ்க்கையில அதை நன்மையான வகையில பயன்படுத்தி மேன்மை அடைய இறைவன் அருள் புரியட்டும். எதுவும் புரிதல்கள்ல குறைபாடுகள் இருந்தா இறைவன் அதை மன்னிச்சு அழகான முறையில நீக்கி மேன்மைப்படுத்தி தரட்டும். இதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய அத்தியாவசிய தேவையை உணர்த்தப்பட்ட அவன் பக்கமே பொறுப்பை ஒப்படைப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஹோல் சாப்டர் வந்துட்டு இந்த கீ ஆஃப் சக்சஸ், அதாவது வெற்றியின் திறவுகோல் அப்படின்ற ஒரு அடிப்படையை கொண்டு இந்த வார்த்தைகள் வந்து அத்தியாயம் 1ல வார்த்தைகள் வந்துட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சிந்திச்சோம்னா அது நமக்கு ரொம்ப நல்லாவே விளங்கும். அதுவும் இல்லாம அது ஒரு நாளைக்கு தொழுகள் 5 முறை பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் இது தவறாம. ஸோ அது வந்து இன்னும் புரிஞ்சுது அப்படின்னா அது வந்து இன்னும் நல்லா இருக்கும். அது வெறுமனே ரிச்சுவலா போயிடாம அது வாழ்க்கையா அது நம்மளுக்கு அமையறதுக்கு அது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அது புரிந்து நம்ம செயல்படும் பொழுது. ஆமா. ஓகே, ஸோ இப்போ ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இதுதான் அந்த சாப்டர் 1 வேர்ஸ் 5ல உள்ள விஷயம். ஈயாக்க வெறுமன க அப்படின்னா வந்துட்டு யூன்னு அர்த்தம். ஈயாக்கன்னு வரும்போது யூ அலோன், அதாவது உனக்கு மட்டுமே, உன்னையே, உனக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு அழுத்தம் யூ அலோன் அப்படின்ற ஒரு அழுத்தம் வருது. ஸோ இதுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் வந்துட்டு நம்ம அதுக்கு வந்து நம்ம உண்மையாவே இருக்க முடியும். இல்ல மேலோட்டமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சும்மா சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்துட்டு அவனுக்கு மட்டும் சேவை செய்யக்கூடியவர்களாக இல்லை. பல சமயங்களில், இல்ல பெரும்பாலான சமயங்களில் உதவியை வந்துட்டு அவன் கிட்ட மட்டும் எதிர்பார்க்கிறவங்களாக இல்லை. அதே இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இப்போ ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யூ அலோன் வி சர்வ், யூ அலோன் வி சீக் சப்போர்ட். நார்மலா இங்க டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க ஹெல்ப்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யூ அலோன் வி சீக் ஹெல்ப்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஹெல்ப்புக்கு வந்துட்டு இன்னொரு அரபி வார்த்தை இருக்கு, நசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரபி வார்த்தை இருக்கு. அது வந்து ஹெல்ப். இங்க நஸ்தஈன் இந்த வார்த்தையிலே ஹெல்ப்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இன்னும் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் லிட்டரலா போனோம் அப்படின்னா இதற்கு வந்துட்டு அர்த்தம் வந்துட்டு சப்போர்ட், கோஆபரேட், அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான அர்த்தம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் க்ளோஸ் லிட்டரல். நஸ்தஈன் அந்த வார்த்தைக்குள்ள வந்துட்டு இந்த அர்த்தம் வந்து ரொம்ப க்ளோஸ் லிட்டரலா இருக்கு. அதை பேஸ் வாசிக்கிறதா இருந்தா அதாவது உன்னுடைய ஆதரவை மட்டுமே நாங்க நாடுகின்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு உனக்கு மட்டுமே ஒத்துழைக்க நாடுகின்றோம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். யூ அலோன் வி சப்போர்ட், உனக்கு மட்டுமே நாங்க சப்போர்ட் பண்றோம். அதாவது உனக்கு மட்டுமே சப்போர்ட்ங்கிற, உனக்கு மட்டுமே கோஆபரேட் பண்றோம். அதாவது உன்னுடைய பிளானுக்கு ஏத்த மாதிரி உனக்கு கோஆபரேட் பண்றதுக்கு உன்னுடைய சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே. ரெண்டு விதத்துல வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க நோட்ஸ்ல போட்டிருக்கேன். We seek to cooperate with you alone, இப்படியும் வாசிக்கலாம். அல்லது we seek support from you alone. ஓகே. We can understand both ways அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்துட்டு காமனா டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்தது கிடையாது. இது வந்து நம்ம அரபியை வாசிக்கிறோம், வேர்ட் பை வேர்டு வாசிக்கும் போது அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் புரிதலை கொண்டு இங்க சென்டென்ஸ் வந்து ஃப்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான இதுதான் இது.
ஸோ அதுல வந்துட்டு யூ அலோன் வி சர்வ், யூ அலோன் வி சீக் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேஸ் ஆனிச்சு. ஒவ்வொரு அர்த்தமா அதை நம்ம வாசிச்சு சென்டென்ஸ் எழுதும் போது ஸோ அதுல 2-3 ஃப்ரேஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்ததுனால எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நோட்ஸா நம்ம இங்க போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா வி சீக் டு கோஆபரேட் வித் யூ அலோன் அப்படியும் வாசிக்கலாம். ஆர் வி சீக் சப்போர்ட் ஃப்ரம் யூ அலோன். ஓகே ஓகே. So we can understand both ways. இந்த ரெண்டு வகையாவும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. அதுதான் அதுல வந்து நான் அந்த ஃப்ளோன்னு கேட்டது வந்து அப்போ அந்த வி சீக் டு கோஆபரேட் வித் யூ அலோன் அப்படின்றதுல நல்லா ஆப்டா உட்காந்து அதை வந்துட்டு நினைவூட்டக்கூடிய வகையில அதுக்கு ஒத்து அதாவது நீங்க நார்மலா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த ஃப்ளோலயே நம்ம நகர்ந்து போனோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அந்த வார்த்தைகளை இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவு தேவையோ, எங்கேயோ கொஞ்சம் ஒரு இன்கம்ப்ளீட் இருக்க மாதிரி இருக்கு. மேபி விஷயம் வந்துட்டு சத்தியமாக இருந்தாலும் அதுல இன்னும் தெளிவு தேவை அப்படின்ற நம்மளுக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. அந்த தேடலின் போது அதை நம்ம பேசி ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசும்போது இப்போ இந்த அத்தியாயம் 1:5 மூலமா வந்து இன்னைக்கு நம்ம காலையில நம்ம பேசினதுல ஒரு நல்ல ஒரு தெளிவே கிடைச்சது இல்லையா? அதான். சோ இப்போ உனக்கு மட்டுமே ஒத்துழைக்க நாடுகின்றோம். அதாவது இறைவன் வந்து இந்த சர்வத்தின் மீதும் எதை வந்து அவன் நாடி இருக்கின்றானோ அதற்கு ஒத்து இசைந்து நடந்திட நாங்க பிரியப்படுகின்றோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்படி அதுக்கு ஒத்து இசைந்து நடந்திட உன்னுடைய சப்போர்ட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த ரெண்டு அர்த்தமே அது உள்ள அடங்கி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சப்போர்ட் அண்ட் கோஆபரேட். சப்போர்ட்டை வந்து அவன் எதிர்பார்க்கிறோம், நாம அவனுக்கு கோஆபரேட் பண்ணணுங்கிறத விருப்பத்தையும் நம்ம இங்க தெரிவிக்கும். இதுதான். இத பேஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல இதை எப்படி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒத்து இசையலாம், ஒத்துழைக்கலாம், அவனுக்கு நம்ம வந்து கோஆபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா சாப்டர் 2:45 இருக்கு ஆன்சரு. அதையும் வேணா நம்ம லைட்டா பார்த்துடலாம். ஓகே ஓகே ஓகே. அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத போது, கோஆப்ரேட் பண்ணாத போது தான் நமக்கு அந்த ப்ராசஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம இறைவனுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இறைவன் நாடுறான் நமக்கு, இல்லை அதுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்கல, இல்லை சர்வ பரிபாலனை வந்துட்டு ஒரு விஷயத்த நாடி சர்வ பரிபாலனன் ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்துல அவன் ஒரு நாட்டம் நாடி இருப்பான். அந்த நாட்டத்தை நம்ம வந்துட்டு புரிந்து கொண்டு அதற்கு ஒத்து இசைந்து நடக்கும் பொழுது அங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா இருக்கும் லைஃப். அந்த புரிதலுக்கு உண்டான ஒரு டைம் ப்ராசஸ் மேபி வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி லேஸ் இருக்கு. அந்த புரிதலை அடைஞ்சிட்டு அச்சீவ் பண்ணிட்டோம்னா ஓகே, ஏதோ இந்த ஒரு பெனிஃபிட்காக தான் இப்படி ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராட்டினாலும் சர்வத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஓகே இது ஏதோ ஒரு நன்மைக்காக இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ற அந்த ஹோப் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருந்தோம், அந்த நினைப்பை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டோம்னாலும் நம்மளுக்கு பீஸ் கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அதாவது அதை சிம்பிளாக எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டும் போயிடலாம். ஆனால் ஒரு சிலரால் அப்படி கடந்து போக முடியாத பட்சத்தில் இன்னும் அதில் ஆழமான ஒரு கேள்வி, இன்னும் அதில் திருப்தி சமாதானம் அடையலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் இது வந்து தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான். சோ அப்ப வந்துட்டு அந்த தெளிவை எப்படி அச்சீவ் பண்றது, எப்படி நம்ம கோஆபரேட் பண்ண முடியும்னா அதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டினா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி கோஆபரேட் பண்ணதுல நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கணும். ஓகே. சோ ரெண்டுமே இருந்தாதான் நம்ம வந்துட்டு நம்ம கோஆபரேட் வந்துட்டு 100% ஃபுல்லா நம்ம வந்து சரண்டர் ஆக முடியும். ஓகே ஓகே. அதுக்கு ஆன்சர் 100% எப்படி சரண்டர் ஆகிறது, எப்படி கோஆபரேட் பண்றது, எப்படி சப்போர்ட்டை நம்ம வந்துட்டு சீக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துட்டு நம்ம இருக்கு. நான் அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். சாப்டர் 2:45 இல்லையா? ஆமா ஆமா. இது வந்து corpus.quran.com சொல்லிட்டு இதுல வேர்ட் பை வேர்டு டிரான்ஸ்லேஷன், குரான் டிக்ஷனரிலாம் இருக்கு. நல்ல ஒரு வெப்சைட் இது. ஓகே. லேர்ன் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெப்சைட். அதாவது வேர்ட் பை வேர்ட் தெரிஞ்சுக்க இந்த இதை யூஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்கும், டிரான்ஸ்லேஷன், டிக்ஷனரி, ஆமா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, கிராமர் எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போறோம். சாப்டர் 2:45 இல்லையா? ஆமா. கிளிக் பண்ணி போனோம்னா இதுல வந்து 7 பேருடைய டிரான்ஸ்லேஷன் வந்துருது. இதுல நம்ம வேர்ட் பை வேர்ட் போகலாம். ஓகே.
சாப்டர் 2 நம்ம வந்துட்டு ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நான் அப்படின்னா வந்துட்டு அரபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீண் அர்த்தம், நாங்கள். சோ நாங்கள் சப்போர்ட் ஆதரவை வந்து தேடுகின்றோம், அல்லது நாங்கள் உமக்கு ஒத்துழைக்க நாடுகின்றோம், உமக்கு ஒத்துழைக்க விரும்புகின்றோம் அப்படின்னு அங்க இந்த நாங்கிற வந்து ஒரு வார்த்தை வந்தது. இங்க அந்த நாங்கிற வார்த்தை இல்ல. இந்த பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுது, அதாவது கமாண்டா வருது. நீங்க வந்து உதவி தேடுங்க. எப்படி தேடணும் அப்படின்னா அந்த இயக்க நபுது வ இயக்க நஸ்தஈன்ற வேர்டு தான் இங்க மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்றீங்க. அதே வேர்டு தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அதே வேர்டு ரிப்பீட் ஆகுது. அங்க வந்து நாம கேக்குறோம், இங்க திருப்பி வந்துட்டு எப்படி அத வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணலாம், எனக்கு நீங்க எப்படி நீங்க வந்து கோஆபரேட் பண்ணலாம், எப்படி நீங்க வந்து என்னோட சப்போர்ட்டை நீங்க அடைந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சராக சாப்டர் 2 verse 45 வந்து இருக்கு. அஸ்தஈனு, அதாவது நீங்க தேடுங்கள், சப்போர்ட்டை தேடுங்கள், இல்ல எனக்கு ஒத்துழையுங்கள். எப்படி ஒத்துழைக்கலாம் அப்படின்னா பி அஸ் சப்ரி அப்படின்னு சொல்லு. சப்ரி அப்படின்னா வந்துட்டு பேஷன்ஸ்னு நார்மலா மொழியாக்கம் இருக்கும், பொறுமைன்னு சொல்லிட்டு. அதுல பொறுமை, நிதானம், உறுதித்தன்மை, இதுல நிறைய இருக்கு. நிதானம்ங்கிறது ரொம்ப ஆப்டா இருக்கும் தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தா. பொறுமையும் அதே சமயத்துல செயல்பாடுகளும் கலந்து இருக்கிறது தான் வந்து நிதானம். நிதானத்தோட இருக்கு எல்லா செயல்லையும், பதட்டம் இல்லாம இந்த உறுதித்தன்மை, அவசரத்தனம் இல்லாம பதட்டம் இல்லாம அந்த உறுதித்தன்மை, பொறுமை, நிதானம் இது எல்லாமே இருந்து அதை கொண்டு, அதாவது உதவி தேடுங்கள், அதாவது ஒத்துழையுங்கள் அல்லது ஆதரவை தேடிக்கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் தேடிக்கொள்ளலாம்னா சபூர் மூலயமா தேடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சலாத்து மூலயமாவும் தேடிக்கிறீங்க. அதாவது நார்மலா மொழியாக்கங்களை எப்படி போட்டிருப்பாங்கன்னா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவியை தேடிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு இருக்கும் நார்மலா மொழியாக்கங்கள்ல. இங்க சலாத் என்னும் வார்த்தை வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது அதற்குள்ள வந்துட்டு என்ன அர்த்தம் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா தொடர்பு என்ற அர்த்தம் வந்துட்டு அதற்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஆமா, அத பத்தி நம்ம இதுல டீடைலா பாப்போமா இல்ல நேரடியா நம்ம வந்துட்டு இல்ல இதுல இத பத்தி மட்டும் பாப்போம். சலாத் அப்புறமா நம்ம தனியா பாப்போம். ஓகே, நம்ம சலாத்தை வந்து நம்ம இன்னொரு ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அது சார்ந்த வீடியோக்கள்லாம் இருக்கு, நிறைய நம்ம பேசியிருக்கோம். இங்க வந்துட்டு நம்ம சலாத்துனா தொடர்பு என்ற அர்த்தம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம இப்ப மனசுல போய் ஞாபகப்படுத்திக்கலாம். அதுல வந்து அது தொடர்பு நம்ம ரிச்சுவலாக எல்லா சமுதாயத்தினவர்களும் வந்துட்டு தொழுகை பண்றாங்க, இறைவனுக்கு வந்து தொழுகை பண்றாங்க. அந்த தொழுகையில மையமாக வந்து நிக்கிறது என்னன்னா இறைவனோட தொடர்பு கொள்றதுதான் அங்க மையமாக வந்து நிக்குது. ஸோ சலாத் என்பது வந்துட்டு இறைவன் காட்டி அந்த வழிகாட்டுதல்ல எப்பவுமே தொடர்போட இருக்கிறது தான் இங்க மையப்படுத்துது இந்த சாப்டர் 2 verse 45. அதாவது இறைவனுடைய வழிகாட்டுதல்ல தொடர்பை மெயின்டைன் பண்ணி அதுல நிதானத்தையும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்க ஒத்துழைக்க முடியும். அதாவது இறைவனுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியும், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல இறைவனுடைய ஆதரவையும் நீங்க தேடிக்கொள்ள முடியும் அப்படின்றது இந்த சாப்டர் 2 verse 45 வருது. இன்னும் கூடவே என்ன வருதுன்னா இன்னஹா, நிச்சயமாக அது கபீரத்தை, அது வந்து ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு. யாருக்கு தவிரனா அம்பல் வம்சம் சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கே தவிர வந்துட்டு மத்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது, சபூரையும் சலாத்தையும் ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அந்த ஆசியும் யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்து சொல்லப்படுது 46th வசனம். அவங்க நல்லதீன எலுன்னூன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, இங்க பிலீஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க. நார்மலா அதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம இங்க பாக்கலாம். இங்க வந்து பிலீஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க, கருத்துல கொள்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல? எப்படி கருத்தில் கொள்ளுதல் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, கருத்தில் கொள்ளுதல் கிட்டத்தட்ட நம்பிக்கை மாதிரிதான். சோ அதுக்கு வந்து எலுன்னூனா கன்சிடர் சொல்லுவாங்களே. கன்சிடர்ங்கிற அர்த்தம் வந்துட்டு அதுல அடங்கி இருக்கு அந்த எலுன்னூனா அப்படின்றது. எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னஹும் முலாக்கு அப்படின்னா வந்துட்டு மீட் ரப்பிஹிம், அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ரப்ப வந்துட்டு நிச்சயமாக சந்திப்போம் என்பதை வந்து கருத்தில் கொண்டவர்கள். அவங்களாலதான் வந்துட்டு இந்த
அதாவது இந்த தொடர்பு சலாத்தையும் சபூரையும் வந்துட்டு ஈஸியா அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களோட லைஃப்ல. அப்படி ஈஸியா அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இறைவனுக்கு ஈஸியா ஒத்துழைக்க முடியும். அதே சமயத்துல இறைவனுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். லைஃப் பிகம் ஸ்மூத். ஓகே ஓகே. வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் வருது, அந்த ஆன்சர்ல இன்னொரு கேள்வி உருவாகுது, அந்த கேள்விக்கு ஆன்சரும் இப்ப நம்ம அடுத்தடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதாவது நம்ம வந்து ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தைன்ல எப்படி வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றது, இல்ல எப்படி வந்துட்டு அவனுக்கு கோஆபரேட் பண்றது, இல்லது எப்படி அவன்கிட்ட இருந்து சப்போர்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த ரெண்டு இதுக்கு இல்லையா, அதுக்கு உண்டான கேள்வி வந்துட்டு இதுல இருக்கு. அதாவது சபூரை கொண்டும் சலாத்தை கொண்டும் வந்துட்டு நீங்க வந்துட்டு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லாட்டி அவனுடைய சப்போர்ட்டை தேடிக்கொள்ளுங்கள். அது வந்துட்டு ஹாஷியின் மட்டும்தான் வந்துட்டு ஈஸி, மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஹாஷியின் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அடக்க முடியாதவர்கள் தவிர மற்றவங்க கஷ்டமா இருக்கும். ஆமா, ஹம்பிள் ஒன்ஸ்க்கு தவிர வந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்க எப்படி அந்த ஹம்பிள் ஒன்ஸ் நார்மலா பணிவுடையவர்கள்னா, அதுக்கு பணிவுடையவர்கள் யார பணிவுடையவர்கள்னு சொல்ற ஒரு கேள்வி எழும்பலாம் இல்லையா? அதுவும் அடுத்ததாகவே அதுக்கும் ஆன்சர் சொல்லப்படுது. சும்மா பணிவா பேசிட்டா வந்துட்டு வெளிப்படையான உள்ள விஷயம் கிடையாது. அந்த ஹம்புலும் வந்துட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் வெரிஃபை பண்ணி கொள்ளக்கூடிய விஷயம் இது. இன்னொருத்தவங்களை பார்த்து இவர் ஹம்பிள்னு சொல்லிட முடியாது. அதுவும் இருக்கு. இது வந்துட்டு செல்ஃப் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உண்டான வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஆன்சர் சொல்லப்படுது. அவங்களுடைய ரப்ப சந்திப்பாங்கன்னா, இது என்ன ரப்புன்னா ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு பரிபாலனை அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து அது உள்ள அடங்கி. நார்மலா இறைவன் சொல்லி போட்டுருவாங்க ரப்புனா. அதாவது ஒரு பரிபாலனை, அதாவது நம்ம ஒரு பரிபாலிக்கப்படுகின்றோம். அந்த பரிபாலனைய வந்துட்டு 100% கரெக்டா அந்த பரிபாலனைக்கு ஒத்து இசைந்துட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்டை வந்து நம்ம சந்திப்போம். கொஞ்சம் மாத்தி செய்யறோம் அப்படின்னா அதனுடைய கான்சிக்வன்ஸையும் நம்ம சந்திப்போம் கண்டிப்பா அப்படின்றத அவங்க வந்து கருத்துல கொள்றாங்க. ஓகே ஓகே. So every action you will meet the reaction அப்படின்றத அதுதான். அதாவது தன்னுடைய ரப்ப வந்து கண்டிப்பா நம்ம சந்திப்போம். அதாவது ரப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரியாக்ஷனை எழுதி வச்சிருக்கிறான். அந்த அந்த எழுத்த விதியை வந்து நம்ம கண்டிப்பா சந்திக்க வேண்டி இருக்கும். சோ அப்படி அந்த நினைப்பு வந்துட்டாலே என்ன ஆகும்னா ஒரு நிதானம் வந்துடும் செயல்ல. ஓகே ஓகே. நிதானம் வந்துரும். தொடர்பை மெயின்டைன் பண்ணும். தொடர்பை எது கூட மெயின்டைன் பண்ணுவோம்னா இயற்கை விதியை நம்புற மாதிரி, இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நம்புற மாதிரி, அந்த லாவை நம்புற மாதிரி இருக்கு. அவர் கண்டுபிடிச்சு சொல்றாருல உலகம் இப்படிதான் இயங்குதுன்னு சொல்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் தான் அந்த லா. அவர் வந்து அதை உணர்ந்து அவர் ஒரு லாவா எழுதி வச்சிட்டாரு. சரி சரி. சோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அதனுடைய சீக்வன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சந்திச்சுதான் ஆகணும். அப்ப அந்த லாவை நம்ம உணரும் போது நம்ம இறைவனை சந்திக்கிறோம்னு அர்த்தமா? ஆமா, இறைவன் விதித்த விஷயத்தை சந்திக்கிறோம். அதாவது இறைவனா ரப் பரிபாலனை, அதாவது நரிஷ்மெண்ட், நம்மளுடைய நரிஷ்மெண்ட்டை வந்து நம்ம சந்திக்கிறோம். அதாவது இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ரப்பு வந்துட்டு அதுக்கு உண்டான விடையை தந்திருக்கான்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. சோ அதே சமயத்துல அங்க செயல்கள்ல குறைபாடுகள் இருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுடைய அதுதான் அந்த சந்திப்பு. தள்ளி போகிற அந்த டிலேயை சந்திக்கிறாங்க இல்லையா? அப்ப டிலேயை சந்திக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எங்கேயோ நம்ம வந்துட்டு மிஸ்லீட் ஆயிருக்கோம், எங்கேயோ நம்ம சரி செய்ய வேண்டி இருக்குங்கிறத கருத்துல கொள்ளணும். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கான்சியஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க வந்துட்டு சபூராவும் இருக்க முடியும், சலாத்துலயும் இருக்க முடியும். சலாத்து மீன்ஸ் தொடர்புனா எதுலன்னா இதனுடைய வழிகாட்டுதல்ல தொடர்பை மெயின்டைன் பண்றது. அந்த புரிய வைக்கப்பட்ட விஷயங்கள்ல மாத்தி நம்ம செயல்படும் போது உடனே அவங்களால ரியலைஸ் பண்ணிட முடியும். ஓகே ஓகே ஓகே. நம்ம என்னமோ நம்ம மாத்தி செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு உடனே அதுல வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். ஏற்பட்ட அந்த தொடர்புல கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலுக்கு நம்ம மாற்றமா செஞ்சிருக்கோம் அப்படின்றத உணர்ந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவோம். அப்ப அங்க வந்துட்டு ஏற்பட்ட களங்கம் வந்து தூய்மையாகுது, தொடர்பு நிலைப்படுது. பிளஸ் அங்க நிதானம், அடுத்த தடவை அந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிதானமும் மேற்கொண்டு அங்க உள்ள ரைஸ் ஆகும். ஸோ இதற்கொண்டு நம்ம வந்துட்டு நம்ம இறைவனுக்கு வந்துட்டு அதாவது சர்வ பரிபாலனைக்கு வந்துட்டு நம்ம வந்து கோஆபரேட் பண்ண முடியும். அதை கொண்டு இறைவனுடைய சப்போர்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஓகே. இந்த ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ஆகும். மேற்கொண்டு விஸ்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா. இதை பத்தி நம்ம இப்போ பேசும் போதே இதனுடைய லாஜிக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். ஸோ அப்படியே இதை 97 பேஸ் பண்ணி பார்த்துருவோமா? சாப்டர் 2 verse 97 பார்த்துடலாம். ஆ. இதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஜிப்ரேல்னா என்ன, மீகாயில்னா என்ன அப்படின்ற ஒரு விடை கிடைச்சது. ஓகே. அதுக்கு கிடைச்ச தெளிவும் இப்ப பேசிட்டு இருக்க அந்த விஷயமும் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. அதையும் நம்ம இப்ப பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி சாப்டர் 2 verse 97 98 வாசிச்சிடலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஓகே. ஜிப்ரேல்னா என்ன, மீகாயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆமா. இது நான் அரபி இங்க மென்ஷன் பண்ணல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு அரபியை வாசிச்சு நம்ம அதுல இருக்க அர்த்தங்களை ஒன்னா போட்டு வார்த்தைய சென்டென்ஸை ஃப்ரேஸ் பண்ணி வச்சிருக்கோம். வாசிக்கிறேன் நான். ஓகே. கூறும், எவன் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ நிச்சயமாக அவர்தான் இறைவனின் அனுமதியை கொண்டு உமது இதயத்தின் மீது அதை இறக்கி வைக்கின்றார். அதன் முன்னிடையே உள்ளதை தர்மமாக்குவதாகவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நற்செய்தியாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தது, எவன் இறைவனுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதுகளுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பவர்களுக்கு விரோதியாக உள்ளான். இத வாசிச்சாச்சு. இப்ப இதுல வந்து ஜிப்ரேல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் அந்த மீகாயில் என்ற வார்த்தை. அதே சமயத்துல வானவர்கள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அதை நம்ம இன்னொரு செக்மெண்ட்ல பார்க்கலாம். நத்திங் பட் வானவர்கள்னா மலாய்க்கத்தின் அரபில இருக்கும். ஒரு அபிஷியல்ஸ் நம்ம சொல்லலாம், ஒரு கிங்டம் அபிஷியல்ஸ், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள், அத்தாரிட்டிஸ். மனிதர்கள் அத்தாரிட்டிஸ் மனிதர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம அறிவு கேட்டாத அத்தாரிட்டிஸ் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்குது. சோ அதை குறிக்கக்கூடியதுதான் இந்த மலாய்க்கத். இப்ப அடுத்து வந்து இந்த ஜிப்ரேல்னா என்ன, மீகாயில்னா என்னங்கிறதுல வந்துட்டு நிறைய மல்டி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு நம்ம பீப்புள் மத்தியில. நிறைய இதை பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். இப்ப அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில தெளிவுகள் கிடைச்சிருக்கு குரான்ல இருந்து. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கனெக்டா இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, யார் வந்து ஜிப்ரேலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு ஜிப்ரேல் யாரு அப்படின்றத இங்கேயே சொல்லப்படுது. அவர் தான் இறைவனின் அனுமதியை கொண்டு உமது இதயத்தின் மீது, உமது இதயத்தின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க குரான் சொல்றபடி இருக்கு. அதுக்கப்புறம் யாரு வாசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பேசுறதாகவும் இருக்கு, ரீடரை பார்த்து பேசுறதாகவும் இருக்கு. ஓகே. அதை இறக்கி வைக்கின்றார். அதன் முன்னிடையே உள்ளதை தர்மமாக்குவதாகவும். சோ தர்மமாக்குவதான இங்க வந்துட்டு இந்த சதக்கா, அந்த சித்திக், அந்த வார்த்தை அங்க அரபில இருக்கும். சுவாது தாலு காஃபு. சோ அதுனா வந்துட்டு உங்க முன்னாடி இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்துவதாக, மெய்ப்படுத்தக்கூடியதாக, அதுல எப்படி அதுல நியாயம் எப்படி செய்தால் அந்த நியாயமோ அந்த நியாயத்தை கொண்டு வரக்கூடியதாக அவர் வந்துட்டு அதை வந்துட்டு இறக்கி வைக்குது. தவறாக செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அதை சரிப்படுத்தக்கூடிய வகையில அது இருக்குது. அதை வந்து நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது அதுல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்குது. அதுல ஒரு ஜீவனமும் ஒரு ஒரு லிவ்லினஸா. எதுல சொல்றீங்க? எது சொல்றீங்க? நற்செய்தி ஆகும். இதுதான் நற்செய்தி ஆகும்னு போட்டிருக்கேன். அங்க பஷர்ன்னு சொல்லிட்டு இருக்கும் அரபில. பஷர்னா வந்துட்டு நற்செய்தி, ஜீவனம்னு நான் தமிழ்ல அதை நான் எழுதிட்டு வரேன். பஷர்னு வந்தா நான் ஜீவனம், அதாவது ஒரு லிவ்லினஸ், விட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உயிரோட்டம், லைவ்லினஸ். நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன் நான், லைவ்லினஸ். ஓகே ஓகே ஓகே. ஒரு லைவ்லினஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. எப்பன்னா அதை நம்பிக்கை கொள்ளும் பொழுது. எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்சர்வேஷன் நடக்கும் போது தான் வந்துட்டு நம்பிக்கையே பிறக்கும். தொடர்பை மெயின்டைன், அதாவது தொடர்புல ரொம்ப நாள் தொடர்பை மெயின்டைன் பண்ணும் போது தான் அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்மளால கவனிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை ஏற்படும் பொழுது அதுல இருந்து திரும்பவும் கைடன்ஸ் அதிகரிக்குது. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு லைவ்லினஸ், ஒரு விட்டல்னு சொல்லுவாங்களா, விஐடிஏ, ஆமா ஆமா ஆமா, ஒரு உயிரோட்டம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஓகே ஓகே ஓகே. சோ இந்த வேலையை செய்யறவர் தான் ஜிப்ரேல்னு சொல்லப்படுது.
இன்னுமே வந்து தெளிவா வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு டீட்டெயில் கிடைச்சது. அதுக்கப்புறம் எவன் இறைவனுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதுகளுக்கும் ஜிப்ரேலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ, இதுக்கெல்லாம் யார் ஆப்போசிட்டா நடக்கிறாங்களோ நிச்சயமாக இறைவன் இதை நிராகரிப்பவர்களுக்கு வந்துட்டு விரோதியாக உள்ளான், எதிராக உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீகாயில்னா என்னங்கிறத அர்த்தத்தை வந்துட்டு நமக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. இதுல நான் வந்துட்டு corpus.quran.comல குரான் டிக்ஷனரிக்கு போயிடுறேன். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாவ்ல ஸ்டார்ட் பண்ற 2 வேர்டை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம் மீகாயில் பாக்குறதுக்கு முன்னாடி. வ ச ந. நம்ம வசன் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், வாதான்றதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாவு ஜ நூன் இந்த மூல எழுத்துக்களை வந்துட்டு கொண்டு வந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அந்த தராசு இடை போடுறது, பேலன்சிங் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு எத்தனைனா திஸ் the literal root vav za noon occurs 23 times in the Quran in 4 derived forms. அதாவது 4 விதமான வார்த்தைகளாக வந்துட்டு 23 தடவை இது வந்திருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா ஓகே இதா இருக்கு. அல் மீசானி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? அல் மீசான். ஆமா. இந்த அல் மீசான்ல பாத்தீங்கன்னா இந்த வாவுங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்காது. ஓகே. ஆனாலும் பேலன்ஸ்ன்ற மீனிங் தான் வருது. பேலன்ஸ்ன்ற மீனிங் தான் வருது. மீசானி, அல் மீசான். ஸ்டில் அந்த வேர்டுக்குள்ள தான் அடங்கி இருக்கு. அந்த வாவு ஜா நூன் அந்த வார்த்தைக்குள்ள உள்ள வார்த்தையா தான் இதுவும் இருக்கு. ஆனா வாவ் வந்துட்டு இங்க இல்ல. அதாவது அரபிக் கிராமர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஒரு சின்ன ஒரு தெளிவுக்காக இதை பார்த்துட்டோம்னா நம்ம 100% தெளிவு அடைஞ்சிட்டோம்னு கிடையாது. நம்ம அப்படியே சின்ன சின்னதா நம்ம லேர்ன் பண்றோம் லைட்டா. இறைவன் கற்றுக் கொடுக்க போதுமானவர். அதாவது வசனும் அல் மிசானுன்ற வேர்டும் பேலன்ஸ்ன்ற ஒரு பேலன்ஸு, வெயிட்டு, ஸ்கேல் இந்த மாதிரி அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்ற சொல்ல வரீங்க. ஆமா ஆமா. ஆனா இங்க வாவுங்கிற அந்த வார்த்தை இல்ல. இங்க வந்து இன்விசிபிளா இருக்கு. நமக்கு வாவுங்கிற அந்த எழுத்து வந்துட்டு இன்விசிபிளா இருக்கு. மீசான்ல யா மட்டும் தான் இருக்கு. வாவ் பிகம் யா. ஓகே ஓகே ஓகே. சோ அதே போல இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. இன்னொரு ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். வாவு ஐனு தால். வாவுல தான் இருக்கு. அதுல வந்து ஐன் தால்ங்கிற அந்த ரூட் வேர்ட்ஸ் நம்ம போக போறோம். நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலையே. சேஞ்ச் ஆயிடுச்சா? சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் திரும்பவும் பாத்தீங்கன்னா வா ஐனு தால் இந்த 3 எழுத்துக்களை மூல சொல்லாக வைத்து 151 டைம்ஸ் வந்துட்டு குரான்ல வருது. 10 டிரைவ்ட் ஃபார்ம்ஸ், 10 விதமான வார்த்தைகளாக வருது. அதுல பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் வா ஐன் தால் வருது. அதே சமயத்துல மீம் வந்துட்டாலுமே கூட ஸ்டில் வாவ் வந்து இருக்குது. வாவ் இல்லாமலையும் சில நேரம் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அல் அல் மியா அல் மியாதா அப்படின்னு வருது. அதாவது வாதானாலும் ப்ராமிஸ்ன்னு தான் அர்த்தம், அல் மியாதானாலும் ப்ராமிஸ்ன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆனா இங்க வாவ் வந்துட்டு பிகம் யாவா மாறிடுச்சு. யாவா மாறிடுச்சு. வாவுங்கிறது வந்துட்டு யாவா மாறிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அதாவது வாவ் இல்லாம ஒரு எழுத்து வந்தாலும் வாவ் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை பேஸ் பண்ணி அது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து இதுல கிடைக்குது. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மீகாயில்ங்கிற வார்த்தையை வந்துட்டு அதுல மீமு யா காஃப் லாம் இருக்கு. சோ வந்துட்டு அதுல மீமையும் விட்டுறலாம்,
யாக்கு பதிலா நம்ம வாவை எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம 2 வார்த்தைகளை நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டாச்சு. ஆமாம் ஆமாம், அதாவது ரூட் வேர்டு எடுக்கிறீங்க, அந்த மீகாயில்ன்ற வேர்டோடைய ரூட் வேர்டு எடுக்கிறீங்க, ரூட் லெட்டர்ஸ். ரூட் வேர்டு எடுக்கிறோம். ஆமா, ரூட் லெட்டர்ஸ் எடுக்கிறோம். Okay. இதை இப்ப நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி மீகாயிலோட ரூட் லெட்டரை வந்துட்டு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மீகாயிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரூட் லெட்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு அரபிக் ஸ்காலர்ஸ் மத்தியில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. நாம அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணியும் ஸோ வந்துட்டு அந்த மீகாயில்ல என்னென்ன வார்த்தை இருக்குன்னா மீம் இருக்கு, இருக்கு, லாம் இருக்கு. சோ இப்ப அந்த யாக்கு பதிலா நம்ம வந்துட்டு வாவ் போட போறோம். இப்ப எப்படி 2 இதுக்கு வந்துட்டு மீசான் நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்போ அதே போல வாதா அதுலயும் வந்துட்டு வாவ் இருக்குது. அதுல வந்துட்டு வாவு ஜா நூன் இருக்கு. இதுல வாவு ஐனு தால் இருக்கு. அதே போல வந்துட்டு மீகாயிலுக்கு வந்துட்டு வாவு காஃப் லாம் அதை வந்து நம்ம போட்டு பார்க்க போறோம். ஓகே ஓகே. மீகாயில்ன்ற வேர்டுக்கு ரூட் லெட்டர்ஸ் வந்து வாவ் காஃப் லாம். அதை வந்துட்டு போட்டு பார்க்க போறோம். ஓகே. அது வந்துட்டு குர்ஆன்ல எந்த மீனிங்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. நம்ம இருந்தாலும் நம்ம ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிக்க மாட்டோம். வக்கீல் இந்த வார்த்தையை வந்துட்டு வாக்கால வந்துட்டு வந்துருது. சோ இப்ப அது பார்த்தோம்னா வக்கீல் அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா ட்ரஸ்ட், ஒப்படைக்கிறது, பொறுப்பு ஒப்படைக்கிறது. அதாவது இறைவன் மீதே நான் தவக்கல் வைக்கின்றேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வக்கீல் வக்காலத் எல்லாமே அரபி வேர்டு தான். ஆமா. சோ அந்த வார்த்தை வந்துட்டு மீகாயில்ன்ற வார்த்தைக்குள்ள இந்த வார்த்தை அடங்கி இருக்கிறதா நம்ம அந்த புரிதல் நம்ம கொண்டு வரும் போது அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நம்மளுக்கு கிடைக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணும் போது அப்ப மீகாயில்ன்ற வார்த்தை வந்துட்டு பொறுப்பாளன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு கிடைக்குது. ஓகே ஓகே ஓகே. சோ எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஆளு. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு ஹெல்ப் கேட்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, ஹெல்ப் கேட்கிறாருன்னா என்னை நம்பி வந்துட்டு இல்லப்பா கவலையே படாத அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. ஓகே, நம்ம என்கிட்ட உன்னை இறைவன் அனுப்பி இருக்கான், நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம், இறைவன் தான் இதற்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாளி, நம்ம இதை வந்துட்டு சரியா அமைச்சு தரதுக்கு அவனே போதுமானவன், அவன் மீதே நம்ம பொறுப்பை ஒப்படைப்போம், இப்படியான அந்த உணர்வு வந்து மேற்கொள்ளும். ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த சர்வ பரிபாலனையை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. சோ அதுக்கு வந்துட்டு அந்த அட்லீஸ்ட் வந்துட்டு அதுக்கு நம்ம ஒத்து இசைந்து நடக்கணும், எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்னம்பிக்கையை வைத்துக் கொள்வோம், அவன் மீதே பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்வோம், நாம செயல்படுவோம், இப்படியான ஒரு வார்த்தை இருக்குன்னு தவிர என்ன நம்பி வந்துட்டு இல்லப்பா கவலையே படாத அப்படின்னு. இப்போ வந்துட்டு மீகாயில்ன்ற அந்த அரபி வார்த்தை வந்துட்டு வக்கீல் என்ற அந்த அர்த்தம் வந்துட்டு அது உள்ள இருக்கிறத வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 2 பார்த்த எக்ஸாம்பிளை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வக்கீல்ன்ற அந்த அர்த்தம் அது உள்ள இருக்கு அப்படின்னா அப்ப மீகாயில்னு சொல்லும் போது பொறுப்பாளன் அப்படின்ற ஒரு வருது. ஸோ அப்போ இறைவன் மீது தான் நம்ம வந்து பொறுப்பை ஒப்படைக்கணும். அப்போ வந்து பொறுப்பா மீகாயிலுக்கு விரோதியாக ஜிப்ரைலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருப்பவன் யார் அப்படின்னா பொறுப்பாளனுக்கு விரோதியாக இருப்பவன் யார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது. ஆமா ஆமா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு தன்னை நோக்கி வந்துட்டு ஹெல்ப் கேட்க போறோம். அப்ப அந்த ஹெல்ப் கேட்க போனோம்னா யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தாங்களோ அவர் வந்துட்டு என்னை நம்பி வந்துட்டு இல்லப்பா கவலையே படாதன்னு சொல்லும் பொழுது அந்த மீகாயிலுக்கு எதிராக மாறுகின்றது. அதாவது இறைவனுக்கு எதிராக நம்மளுடைய இறைவனுடைய அந்த பொறுப்பு, இறைவன் வந்துட்டு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு ஒண்ணு வச்சிருப்பான், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருப்பான். ஆமா, இப்போ நம்ம அதுதான் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்ல, உனக்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நம்ம வந்து சொல்கிறோம், உனக்கே கோஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த கோஆப்ரேஷனுக்கு நம்ம வந்து விரோதமாக செயல்படுறோம் இப்போ. ஆமா, விரோதமான ஒரு வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ அந்த வந்து சொன்ன வார்த்தைக்கும் நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன அந்த சொல்றது ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தீன் இதுதான் டெய்லி 5 வாட்டி சொல்லிட்டு இருக்கோம். அதான் அதுக்கு மாற்றமான வார்த்தையாக அமைந்திருது, என்னை நம்பி வந்துட்டு இல்லப்பா கவலையே படாத அப்படிங்கிறது. அப்ப எப்படியாக சொன்னா அங்க வந்து வார்த்தை தூய்மையாகுது, மனசு தூய்மையாகுதுன்னு பார்த்தோம்னா ஓகே, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுற மாதிரி இந்த காரியத்தை வந்து இறைவன் அமைச்சு தந்திருக்கு, அவன் மீதே இத பொறுப்பை ஒப்படைப்போம், இது நன்மையாக்கி தரட்டும் அப்படிங்கும் போது நம்ம கோஆபரேட் பண்றோம். இட் பிகம்ஸ் கோஆபரேட். ஓகே ஓகே ஓகே. என்ன நம்பி வந்துட்டேலப்பா அப்படிங்கும் போது
அதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நம்ம அதை கோஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டே நம்ம தவற விட்டுட்டோம். என்ன நம்பி வந்துட்டு எழப்பா அப்படின்னு சொல்லும் போது. ஆனால் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணமே பண்ணோம் அப்படின்னா இறைவனை பொறுப்பேற்படுத்தி வாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. என்னை நம்பி நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி வாங்க, என்கிட்ட வேலை இருக்குது, இல்லை என்கிட்ட இது இருக்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா தான் வராங்க. அப்படின்றப்போ இப்போ 2 பேருமே பொறுப்பாளனுக்கு விரோதியாக தான். அதான் அது வந்து நம்ம அதை வந்து அதுவும் அப்போ வே ஆஃப் டெலிவரியும் அப்போ வந்து கற்றுக் கொடுப்பான். ஸோ இப்போ நம்ம அதை சொல்லும் பொழுது அது எப்படி சரியாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வே ஆஃப் டெலிவரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு இல்மு ஒன்று கிடைக்கும். அந்த இல்மை வந்துட்டு ஹவு டு டெலிவர் இட் புரியுற வகையில. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள்ல வந்துட்டு கண்டிப்பா குறைகள் இருக்கும், பலவீனம் இருக்கும். நம்மளுக்கு புரிந்தது ஒண்ணும் இல்லை. இப்ப நான் மனசுல ஒரு புரிதல் இருக்கும், அதை சொல்லணும்னு நினைக்குவேன். 100% என் மனசுல நினைச்சதை வந்துட்டு என் வார்த்தைகளை வெளிப்படுத்திட முடியாதுன்னு பார்த்தா கஷ்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுவேனே தவிர 100% இருக்காது. அதை நீங்க புரிந்து கொள்ளுதல்ல வந்துட்டு 100% நான் சொல்ல வர்றதை புரியுவீங்களான்னு கேட்டா அதுவும் இருக்காது. இல்லை, இப்போ நம்ம இறைவனை நம்புகிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அடிப்படையாக இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து இறைவன் தான் நமக்கான பொறுப்பாளன் அப்படின்ற பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போது திருமணமே பண்ண போகிறோம், பொண்ணே கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த அடிப்படையில் தானே நம்ம வந்து செயல்படணும். அப்போது வந்து பையன்ட்டையும் வந்து கேரண்டி வாரண்டிலாம் கேட்குறது வந்து தவறு தானே? இல்ல அது வந்து அதான் வே ஆஃப் ஸ்பீக்கிங். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இறைவன் வந்துட்டு ஆகமான விஷயங்களை வந்து சூழ்நிலைகளை வந்து கூடி வச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இறைவன் மேல பொறுப்பேற்படுத்தி இந்த டிஸ்கஷன் அமையட்டும். கடைசியில ஒரு முடிவு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த திருமணம், இந்த 2 மனம் சம்பந்தமும் சேர்ந்தா நன்மையா இருக்குமா, இல்ல சமாதானமா இருக்குமா இல்லையாங்கிறது ஏற்படக்கூடிய முடிவுகளை வந்துட்டு அதையும் அந்த ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவை வந்து இறைவன் பக்கமே பொறுப்பா ஒப்படைப்போம். இல்ல இது செட் ஆகும் அப்படின்னா அதையும் இறைவனே இந்த 2 மனமும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு மனசுல ஏற்பட்டிருக்கு, அதையும் உன்கிட்டயே ஒப்படைக்கணும். இல்ல இது வந்துட்டு ஏதோ ஒரு சில காரணம், அதுல வருவாயும் இருக்கலாம், வருமானமும் இருக்கலாம், வேற ஏதேதோ காரணங்களும் இருக்கலாம். அந்த காரணத்தை கொண்டு இது சம்பந்தம் நடந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இதுவும் உன் பக்கமே பொறுப்பு ஒப்படைக்கின்றோம். இதை விட மேலான அந்த பெண்ணுக்கும் சரி அந்த மணமகனுக்கும் சரி வேற ஒரு நல்ல இடத்துல அந்த துணை வாய்ப்புகள் அமையுங்கிறத வந்துட்டு அதையும் இறைவன் பக்கமே அந்த மனசை வந்துட்டு ஒப்படைக்கின்றோம். இந்த மாதிரி ஒருவேளை அந்த கேன்சலேஷன்ங்கிறது வந்துட்டு நிச்சயமா மனசுக்கு வந்து கஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதான். அப்ப அடுத்ததான் அங்க வந்துட்டு என்ன அங்க தேவையா உணர்த்தப்படுதுன்னா, இறைவனே இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகுறது அப்படின்ற அந்த சங்கடத்துல இருந்து நான் உங்களோட பாதுகாப்பு தேடுகின்றேன். அவ்வளவு தூரம் ஏன் போயிருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நாங்க கோஆபரேஷன்ல மிஸ்லீட் ஆயிருக்கிறதுனாலதான் ஒவ்வாத என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு கேன்சல் ஆகுது. அந்த கோஆபரேஷன் இருந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் போயிருக்கு, அது ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருக்கும். அந்த கனெக்ஷன் இஃப் யூ கீப் சலாத் அண்ட் பேஷன்ஸ் நிதானமும் இருந்திருந்தா அவ்வளவு தூரம் போயிட்டு கேன்சல் ஆயிருக்காது, அந்த பெயின் வந்து நம்ம அடைஞ்சிருக்க மாட்டோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துட்டு இங்க கிடைக்குது. சோ வந்துட்டு மீகாயில் அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் அடங்கி இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்துட்டு ஜிப்ரேல் பாக்கி இருக்கு. சோ அதுல வந்துட்டு ஜிப்ரேல்ல வந்துட்டு கடைசியா வந்துட்டு வரக்கூடிய இந்த யா லாம் இருக்கு இல்லையா, ஜிப்ரேல். ஆமா, இதுலயே பாத்துருவோம் டிரான்ஸ்லேஷன். Chapter 2 verse 97. இதுல பார்த்தோம்னா ஜீம பா ரா யா லாம் இந்த வார்த்தை சேர்ந்தா வந்து ஜிப்ரேல்ங்கிற வார்த்தை வருது. இதுல லாஸ்டா வர யா லாம் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை வந்து ஒரு சில அரபி வார்த்தைகளுக்கு வந்து சஃபிக்ஸா வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா செய்தல் நம்ம சொல்றோம் இல்லையா, தல்னு முடியுது இல்லையா, பார்த்தல்
தல்னு முடியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சஃபிக்ஸ் இணைப்பெழுத்தாக சில இடங்கள்ல வேலை செய்யுது. சில இடங்கள்ல வார்த்தையின் ஒரு இருக்கும் யா லாங்கிறது. சில இடத்துல அது வந்துட்டு சஃபிக்ஸா. சஃபிக்ஸ்னா எப்படி உங்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுதா? எப்படி எப்படி? இப்ப யா லா அப்படின்னு அதான் பார்த்தல் அப்படின்றதுக்கு பார்த்து அந்த தா இல் அப்படின்ற மாதிரி இந்த யா லாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ யா லாம் வந்துட்டு அந்த மாதிரி சில வார்த்தைகள்ல வேலை செய்யுது. எல்லா வார்த்தைகளுக்கும் இல்ல, சில மோஸ்ட் ஆஃப் த டைம்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. யா லா அப்படின்ற வார்த்தை யா லா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு சில நேரம் அது ஒரு வார்த்தையினுடைய ஒரு அங்கமாக இருக்கலாம், அல்லது அது சஃபிக்ஸாக இருக்கலாம். சஃபிக்ஸ்னா உதாரணத்துக்கு செய்தல்னு சொல்றோட தல், அதான் தல் செய்யப்படுதல், செய்து அப்படின்றதுல பெய்தல், பார்த்தல் அந்த மாதிரி கடைசி இல்லையா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரியாகவும் அந்த யா லாங்கிறது வேலை செய்யுது. ரூட் வேர்டு ஜீம் பா ரா தான் ரூட் வேர்டு. அப்ப ரூட் வேர்டு அப்ப எதுவா இருக்கும்னா ஜீம் பா ரா, இதுதான் அப்ப ரூட் வேர்டா இருக்கணும். சோ அந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி என்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு தேடலை நம்ம வந்து முன்வைக்கிறோம். ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல கிளிக்கிங் ஆப்ஷன் இல்ல, அதனால நம்ம மேனுவலா குர்ஆன் டிக்ஷனரியில ஜீம் பா ரா போறோம். இந்த கார்பஸ்ல குர்ஆன் டிக்ஷனரி போறேன். ஓகே. ஜீம் கிளிக் பண்றேன். அதுல பா ரா. ஓகே. இந்த ஜபர அந்த வார்த்தை வந்துட்டு என்னென்ன அர்த்தம் அடங்கி இருக்குன்னா, பிரைமரியா மீனிங் என்னன்னா அந்த கம்பல்ஷன், இர்ரெசிஸ்டபிள் அப்படின்ற, அதாவது இர்ரெசிஸ்டபிளா தவிர்க்கவே முடியாத, ஃபோர்ஸபிள் அப்படின்ற அர்த்தம் வந்து ஜபர்ன்ற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறத இப்ப நம்ம பார்க்க முடியும். ஜப்பார்ன்றது அதான் இதுவா? இர்ரெசிஸ்டபிள், அல் ஜப்பாரு, ஓகே, தவிர்க்கவே முடியாது. ஓகே. அதாவது இறைவன் வந்துட்டு தவிர்க்கவே முடியாதவன் இல்லையா? ஆமா ஆமா. சோ இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஜிப்ரேல வந்துட்டு ரூஹுல் குதுஸோட கம்பேர் பண்ணி பேசும் குர்ஆன்ல. ரூஹுல் குதுஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூஹ் என்றால் சுவாசம், காற்று சம்பந்தப்பட்டது. ஓகே. சுவாசத்தை நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஆமா. சோ அப்ப ஜிப்ரேல் வந்துட்டு ரூஹுல் குதுஸ்னு சொல்லுது. அப்ப சுவாசத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த சுவாசத்துல குதுஸ், பரிசுத்தத்தை நம்ம சுவாசிக்க நம்ம பழகிக்க வேண்டும். பரிசுத்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறதுல வந்துட்டு காற்றுல எல்லாமே கலந்து இருக்குது. அந்த காற்றை நம்ம தவிர்க்கவே முடியாது. சுவாசிக்காம நான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகே. அது வந்துட்டு தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். இப்ப நம்ம அந்த சாப்டர் 2 verse 97 இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? ஜிப்ரீல்ன்ற வார்த்தைக்குள்ள இர்ரெசிஸ்டபிள், தவிர்க்கவே முடியாத ஒரு ஃபோர்ஸபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம அந்த சாப்டர் 2 verse 97 படிச்சு பார்ப்போம். கூறும் எவன் ஜிப்ரீலுக்கு, அதாவது தவிர்க்கவே முடியாத இல்ல பரிசுத்த சுவாசத்துக்கு, ஓகே, அந்த தவிர்க்கவே முடியாத அந்த சுவாசத்துக்கு விரோதியாக இருக்கின்றானோ அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு, நிச்சயமாக அந்த பரிசுத்த சுவாசம் அதுதான் இறைவனின் அனுமதியை கொண்டு உமது இதயத்தின் மீது அதை இறக்கி வைக்கின்றது. அந்த சுவாசம் இறங்குகின்றது. அந்த சுவாசத்துல வந்துட்டு அதன் முன்னிடையே, அதாவது நம்ம வாசிக்கிறோம்னா தன் முன்னிடையே எதை நம்ம சுமந்துகிட்டு இருக்கோமோ, வாழ்க்கை எதையெல்லாம் நம்ம வாழ்க்கைய சுத்தி இருக்குதோ அதுல இருக்கக்கூடிய விஷயத்த, தர்மத்தை வந்துட்டு எப்படி அதை தர்மமாக, நியாயமாக, அழகாக கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு அதை வந்து மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி செஞ்சா இப்படி, ஒருவேளை நல்லபடியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா நல்ல சுவாசம் நம்மளுக்கு இறங்கும், நல்ல தெளிவுகள். இல்ல நம்ம ஏதோ ஒரு எங்கேயோ மிஸ்லீட் ஆயிருக்கோம் அப்படின்னா அதற்கு உண்டான வழிகாடல் மீட்சி எப்படி பண்றது, மீட்சி அடைகிறது, திருப்பி ரீகனெக்ட், இறைவனோட கைடன்ஸ் கூட ரீகனெக்ட் ஆகி கோஆபரேட் பண்றது எப்படிங்கிறது உண்டான விஷயங்கள்லாம் அங்க வந்து இறக்கி வைக்கப்படுகிறது. அதுல அந்த கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஜீவனமாக, பஷர்னா ஒரு ஜீவனம், எப்படி சொல்றது, ஒரு லைவ்லினஸ் வந்துட்டு அதுல கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்து, எவன் இறைவனுக்கும் அவனது வானவர்களுக்கும்
அது தூதுகளுக்கும் ஜிப்ரேலுக்கும், அதாவது ஜிப்ரேல்னா வந்துட்டு அந்த ஃபோர்ஸ், அதாவது இறைவனுடைய ஃபோர்ஸுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மீகாயில்னா பொறுப்பு, இறைவன் தான் பொறுப்பாளன். அந்த இறைவன பொறுப்பாளன் என்பதை பொழுது அதற்கு மாற்றமாக நடக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க விரோதியாக இருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஃப்ளோவில் நம்மளை ஃப்ளோவில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுது, ஒரு விஷயத்தின் பக்கம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளோவில் போகாத பட்சத்தில் அப்போ நம்ம விரோதியாக மாறுகின்றோம். அதனால் அங்கே வந்து சிரமமாக இருக்குது, எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொறுப்பாளனுக்கும் அந்த பொறுப்பாளன்ட்டு தான் அந்த ஃபோர்ஸ் வருது நமக்கு. அந்த பொறுப்பு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயத்த வந்துட்டு பொறுப்பாக்கி வச்சிருக்கான். அந்த வக்கீல்ன்ற வார்த்தையை கொண்டு நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்து டிராவல் பண்ணும்போது இப்படியான உணர்வுகள்லாம் அதுல வெளிப்படுது. ஜிப்ரேல்ங்கும் போது அந்த ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம இங்க வந்துட்டு பேசும்போது ஞாபகத்துக்கு வருது. அதாவது இஸ்லாத்துல வந்து நிர்பந்தமே கிடையாதுன்னு இருக்கு. அதாவது இஸ்லாம் என்ற வார்த்தைங்க சமாதானம். சமாதானத்துல வந்து நிர்பந்தமே கிடையாது, நிர்பந்தித்தால் அங்க சமாதானம் என்பதே கிடையாது. இப்போ ஜிப்ரேலுங்கும் போது ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸுக்கு வந்துட்டு பிரேக் பிடிக்கிறதுங்கிறது ஒரு அளவுக்கு தான் பிரேக் பிடிக்க முடியும். ஓகே, அதுக்கு லிமிட்டுக்கு மேல வந்துட்டு அதை நிர்பந்திக்க முடியாது. சோ அதுக்கு எதிராக நாம நிக்கிறோம்னா ஒரு அளவுக்கு தான் அது பிரேக் பிடிக்கும். மீறி நம்ம அதுக்கு மாற்றமா எதிர்நீச்சல் அடிச்சாலும் நம்ம தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப நம்மளுக்கு மேலயும் ஃபோர்ஸ் கிடையாது, அதே சமயத்துல ஜிப்ரேல் மேலயும் ஃபோர்ஸ் கிடையாது. ஆனா ஜிப்ரேல் இஸ் a ஃபோர்ஸ், ஜிப்ரேலுக்கு ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஓகே ஓகே, அதனுடைய இயல்பே வந்து ஃபோர்ஸ் தான். சோ இறைவனுடைய செய்தி அது வந்து ஃபோர்ஸபிளா தான் இருக்கும். சோ அந்த ஃபோர்ஸ வந்துட்டு நம்ம ஒருவேளை அந்த ஃபோர்ஸா வரக்கூடிய செய்தியில ஓரளவுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக் பிடிச்சு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சிச்சுவேஷன். ஓகே ஓகே ஓகே. அதனுடைய ஃபோர்ஸ் ஓரளவுக்கு தான் பிரேக் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம அதுக்கு இடையில நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்கிட்டோம், ஒழுங்குபடுத்திக்கிட்டோம், அழகா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம நிதானத்தை, அதாவது சபுர் பிளஸ் சலாத், கனெக்ட் வித் த கைடன்ஸ், அதாவது சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினால அதை தொடர்பை மெயின்டைன் பண்ணாலே போதும், அந்த நிதானம்ங்கிறது கிடைச்சிடும். அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவனத்துல கொள்ளும் பொழுது அந்த கனெக்டும் அந்த சபுர் நிதானமும் கிடைச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஃபோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடிய லெவல்ல ஆயிடுவோம், மாத்தி நடக்கிற மாதிரி ஆக மாட்டோம். ஸோ மாத்தி நடக்கும் போது முடியவே முடியாது, ஒரு கட்டத்துல அந்த ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் தான் நம்ம நகர்ந்துதான் ஆகணும். ஸோ அந்த புரிதல் இல்லாம நம்ம அந்த பக்கம் நம்ம நகர்த்தப்படும் பொழுது நம்மளுக்கு அந்த மனசளவுலையும் உடல் ரீதியாகவும் அங்க வலி வேதனைகள் வந்து அங்க ஏற்படுறது இங்க வந்துட்டு சத்தியமாக நினைவூட்டப்படுது. ஓகே ஓகே இல்லையா? சரி பிரதர், இல்ல வேற எதுவும் இப்போ இதோட இத நிறைவு பண்ணிப்போம், முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. இப்பதான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசின விஷயங்கள்ல சில தெளிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தெளிவுகள்ல உள்ள நன்மையான விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு வாழ்க்கையாக்கி தரட்டும். எதெல்லாம் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கோ, இப்பெல்லாம் நடந்து கொள்ள வேண்டாம், எதெல்லாம் எச்சரிக்கையாக நம்ம நினைவூட்டப்பட்டிருக்கோ, ஸோ அது போல நம்ம நடப்பதிலிருந்து நம்மளை பாதுகாக்கட்டும். நல்ல விதத்துல நடந்து சமாதான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரியட்டும்.